அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 சமூக அறிவியல் மாதிரி வினாத்தாள் பார்க்கலாம். ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் வந்த வினாத்தாள்களின் அடிப்படையில் இந்த மாதிரி வினாத்தாளை தயாரிச்சிருக்கோம். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ ஃபஸ்ட்டு கேள்விக்கு போகலாம். கிபி 1530ஆம் ஆண்டில் போர்ச்சுகீசிய இந்தியாவின் தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றிய ஆளுநர் யார்? லினோடி குன்கா. 1774ஆம் ஆண்டு கல்கத்தாவிற்கு மாற்றப்படும் வரை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக திகழ்ந்த கோட்டை எது? புனித ஜார்ஜ் கோட்டை. சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் துணைக்கோள்களிலேயே புதன் கோளை விட பெரிய வடிவத்தை கொண்ட வியாழனின் மிகப்பெரிய துணைக்கோள் எது? கானிமீடு. உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகள் கண்டறியப்பட்டுள்ள பகுதி எது? கிரீன்லாந்து. 5வது கேள்விக்கு போகலாம். சரியான இணையை தேர்ந்தெடுக்க 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் 1 மட்டும் சரியானது. இதில் எது சரியானதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கான்ஹா தேசிய பூங்கா. ஆப்ஷன் டி கான்ஹா தேசிய பூங்கா, மத்திய பிரதேசம். இப்போ மற்றதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பத்ரா வனவிலங்கு சரணாலயம் கர்நாடகாவில் இருக்குது. காசிரங்கா தேசிய பூங்கா அஸ்ஸாமில் இருக்குது. பெரியார் தேசிய பூங்கா கேரளாவில் இருக்குது. அடுத்த கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. வாக்கியம் 1. இந்தியாவின் மிக நீளமான சர்வதேச எல்லையை கொண்டுள்ள அண்டை நாடு சீனா ஆகும். இந்தியா தன் மிக குறுகிய சர்வதேச எல்லையை ஆப்கானிஸ்தானுடன் பகிர்ந்து கொள்கிறது. இதில் விடை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் டி வாக்கியம் 1 தவறு, வாக்கியம் 2 சரி. என்ன காரணம் அப்படின்னாக்கா வாக்கியம் 1 ஏன் தவறுனா, இந்தியாவின் மிக நீளமான சர்வதேச எல்லையை கொண்டுள்ள அண்டை நாடு வங்காளதேசம். 2வது வாக்கியம் சரியானது தான். ஆப்கானிஸ்தானோட குறுகிய அளவில் எல்லையை இந்தியா பகிர்ந்துக்குது. அடுத்தது பொறுத்துக. வெள்ளையங்கிரி மலை மாற்றி கொடுத்துருக்காங்க. ஜவ்வாது மலை, கோத்தகிரி மலை, ஆனைமலை. இதில் விடை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பி தான் விடை. அதை சரியாக பொருத்தி பார்ப்போம். வெள்ளையங்கிரி மலை தெற்கின் கைலாஷ், ஜவ்வாது மலை பச்சை மலை, கோத்தகிரி இயற்கையின் சொர்க்கம், ஆனைமலை டாப் ஸ்லிப் அப்படிங்கிறது ஆனைமலையில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற சுற்றுலாத்தலம். அடுத்ததாக 8வது கேள்வி பொறுத்துக. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மாறி இருக்குது. அதை நம்ம சரியாக பொருத்தணும். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விடை சி தான் கரெக்ட். இப்போ அதை பொருத்தி சொல்கிறேன். முதல் ஆங்கிலேய மராத்திய போர் 1775 1782. முதல் ஆங்கிலேய மைசூர் போர் 1767 1769 வரைக்கும். 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர் 1803 1805 வரைக்கும் நடைபெற்றது. 3வது ஆங்கிலேய மராத்திய போர் 1817 1818 வரைக்கும் நடைபெற்றது. அப்போ விடை சி. அடுத்த கொஸ்டின் போகலாம். வேலூர் புரட்சியின் போது கோட்டையை கைப்பற்றிய புரட்சியாளர்கள் யாருடைய கொடியை ஏற்றினர்? விடை சி மைசூர் திப்பு சுல்தானின் புலி உருவம் பொறித்த கொடியை ஏற்றினாங்க. திப்புவினுடைய சின்னம் புலி சின்னம். அடுத்தது பொறுத்துக. இந்தியாவின் ஆழ்கடல் நன்னீர் ஏரி, உலகின் மிக ஆழமான அகழி, தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம், ஆசியாவின் டெட்ராய்டு. இப்போ இதுக்கு விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அதை சரியாக பொருத்தி சொல்கிறேன். இந்தியாவின் ஆழ்கடல் நன்னீர் ஏரி பைக்கால் ஏரி, உலகின் மிக ஆழமான அகழி மரியானா அகழி, தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர், ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை. அடுத்தது முதலில் 1917ஆம் ஆண்டு காலண்டர் ஆஃப் மெட்ராஸ் ரெக்கார்டு என்ற வரலாற்று ஆவண தொகுப்பை வெளியிட்டவர் யார்? டாட்வெல். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் புனித ஜார்ஜ் கோட்டையை உள்ளடக்கிய குடியிருப்பு பகுதியும் இந்தியர்கள் வாழ்ந்த பகுதியும் முறையே எவ்வாறு கூட்டாக அழைக்கப்பட்டன? விடையே வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம். அண்டார்டிகாவில் அமைந்துள்ள உலகிலேயே மிக நீளமான மற்றும் மிகப்பெரிய பனியாறு எது? விடை பி லாம்பர்ட் பனியாறு. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியால் வணிக மையமாக உருவாக்கப்பட்டு தொடக்கத்தில் 7 தீவுகளை கொண்ட பகுதியாக அறியப்பட்ட நகரம் எது? விடை சி பம்பாய். அடுத்தது பாருங்கள். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. மாறி அதாவது 1 மட்டும் சரி, மற்ற 3 மாறி இருக்குது. இதில் சரியான இணை என்னன்னு பார்த்தீங்கன்னா விடை பி மயானி பறவைகள் சரணாலயம், மகாராஷ்டிரா. அதுதான் விடை. இப்போ மற்றதெல்லாம் சரியாக பொருத்தி பார்க்கலாம். சுல்தான்பூர் பறவைகள் சரணாலயம் ஹரியானாவில் இருக்குது. கிண்டி தேசிய பூங்கா சென்னையில் இருக்குது, தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. அடுத்து சரிஸ்கா தேசிய பூங்கா ராஜஸ்தானில் இருக்குது.
அடுத்தது 16வது கேள்வி, பிருத்திவிராஜ சௌகானின் வீரதீர செயல்களை பற்றி விவரிக்கும் பிருத்திவிராஜ ரசோ என்னும் புகழ்பெற்ற நீண்ட காவியத்தை இயற்றியவர் யார்? சந்த் பார்தை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. வாக்கியம் 1, தமிழ்நாட்டின் கோவை பீடபூமியில் ஓடும் பவானி, நொய்யல் மற்றும் அமராவதி ஆறுகள் காவிரி ஆற்றின் துணை ஆறுகளாகும். வாக்கியம் 2, நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே கோவை பீடபூமி அமைந்துள்ளது. விடை ஏ. வாக்கியம் 1 மற்றும் 2 சரியானது. இது ரெண்டுமே சரிதான். அடுத்த கேள்வி, சரியான இணையை கண்டறிக. கிண்டி தேசிய பூங்கா, மன்னார் வளைகுடா கடல்சார் உயிர்கோள காப்பகம், முதுமலை வனவிலங்கு சரணாலயம், இந்திரா காந்தி தேசிய பூங்கா. இதில் சரியான இணை டி, இந்திரா காந்தி தேசிய பூங்கா, கோயம்புத்தூர். மற்ற இடங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். கிண்டி தேசிய பூங்கா சென்னையில் இருக்குது. மன்னார் வளைகுடா காப்பகம் ராமநாதபுரம் தூத்துக்குடி கடற்பகுதியில் இருக்குது. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரியில் இருக்குது. அடுத்தது, வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் பிரிக்கும் பேரிங் நீர்ச்சந்தி எந்த இரு பெரும் நீர்நிலைகளை அல்லது பெருங்கடல்களை இணைக்கிறது? விடை பி, ஆர்க்டிக் பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல். 1664ஆம் ஆண்டில் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்குவதற்கும் இந்தியாவின் சூரத் நகரில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை நிறுவுவதற்கும் முக்கிய காரணமாக இருந்த பிரெஞ்சு அமைச்சர் யார்? விடை கால்பர்ட். பிற்கால சோழர்கள் காலத்தில் பிராமணர்கள் அல்லாத உடைமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்கள் வருவாய் பதிவேடுகளில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டன? விடை சி, வேளாண்மை. உலகின் மிக நீளமான மலைத்தொடரான ஆண்டிஸ் மலைத்தொடரில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான செயல்படும் எரிமலை எது? கோடாபாக்சி எரிமலை. இந்திய அரசியலமைப்பின் எந்த அடிப்படை உரிமை பிரிவுகள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு என்ற சமத்துவ உரிமையை உத்தரவாதம் செய்கின்றன? விடை ஏ, சட்டப்பிரிவுகள் 14 முதல் 18 வரை. இறையாண்மை என்ற சொல் சூப்பர்னஸ் என்ற உயர்தர அதிகாரத்தை குறிக்கும் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? விடை பி, லத்தீன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. வாக்கியம் 1, செல்வாஸ் என்பது தென் அமெரிக்காவின் அமேசான் படுகையில் உள்ள காடுகளாகும். வாக்கியம் 2, வட அமெரிக்காவின் மிதவெப்பமண்டல வறண்ட புல்வெளிகள் பிரைரி என்று அழைக்கப்படுகின்றன. விடை ஏ, அதாவது வாக்கியம் 1 மற்றும் 2 சரியானது. அடுத்தது 26வது கொஸ்டின், பொறுத்துக. ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு, அணிசேரா இயக்கம், லாப்னர் அணுச்சோதனை, கிழக்கு நோக்கிய கொள்கை. இதில் விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. இப்போ சரியாக பொருத்தி சொல்கிறேன். ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு இந்தோனேஷியாவில் பாண்டுங்கில் நடந்தது. அணிசேரா இயக்கம் வி கிருஷ்ணமேனன், ஏன்னா அந்த சொல்லை உருவாக்கியவர் அவர் தான். லாப்னார் அணுசோதனை, சீனா அணுசோதனை செய்த இடம். அடுத்தது கிழக்கு நோக்கிய கொள்கை 1992. அடுத்தது 27வது கேள்வி, உலகிலேயே மிக நீளமான மற்றும் செயற்கையாக வெட்டப்பட்ட கப்பல் போக்குவரத்து கால்வாயான சூயஸ் கால்வாய் அதிகாரப்பூர்வமாக போக்குவரத்துக்காக திறக்கப்பட்ட ஆண்டு? 1869. 1806ஆம் ஆண்டில் வேலூர் கோட்டையின் சிப்பாய் புரட்சிக்கு உடனடியாக காரணியாக அமைந்த புதிய தலைப்பாகை முறையை அறிமுகப்படுத்திய சென்னை மாகாண இராணுவ தளபதி யார்? சர் ஜான் கிரடாக். 19ஆம் நூற்றாண்டில் ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்விக்காகவும் விதவைகள் மறுமணத்திற்காகவும் மகாராஷ்டிராவில் சத்ய சோதக் சமாஜ் என்ற அமைப்பை 1873இல் தோற்றுவித்தவர் யார்? பி, ஜோதிபா புலே. புவியின் வளிமண்டல அடுக்குகளில் மிக குறைவான வெப்பநிலையை கொண்டதும் விண்கற்கள் புவிக்குள் நுழையும் போது எரிந்து சாம்பலாக்கக்கூடியதுமான அடுக்கு எது? பி, இடையடுக்கு. இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலையான NH-44 ஜம்முவின் ஸ்ரீநகரிலிருந்து தொடங்கி எந்த தென்கோடி நகரம் வரை நீள்கிறது? விடை பி, கன்னியாகுமரி. அல்லது சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஒன்று மட்டுமே சரியானது. இதில் பாதுகாப்புத்துறை, கல்வித்துறை, காவல்துறை, வங்கித்துறை. இதில் சரியான இணை எதுன்னு கேட்டிங்கனாக்கா பி, கல்வித்துறை பொதுப்பட்டியலில் இருக்குது. பாதுகாப்பு மற்றும் வங்கித்துறை மத்திய பட்டியலில் இருக்குது. காவல்துறை மாநில பட்டியலில் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வித்துறை பொதுப்பட்டியலில் இருக்குது. ஸோ சரியாக இணைஞ்சிருக்கிறது எதுனா கல்வித்துறை தான். இப்போ விடை பி. அடுத்த கேள்வி, இந்திய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டுத்தொடருக்கு தலைமை தாங்கி நடத்தும் தகுதியும் அதிகாரமும் படைத்தவர் யார்? விடை மக்களவை சபாநாயகர். அடுத்த கேள்விக்கு போகலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. வாக்கியம் 1, தமிழ்நாட்டின் தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் அரபிக்கடலில் இருந்து வீசும் காற்று மேற்கு தொடர்ச்சி மலையால் தடுக்கப்படுவதால் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகள் மலை மறைவு பிரதேசங்களாக மாறி மிக குறைந்த மழையை பெறுகின்றன. வாக்கியம் 2, வடகிழக்கு பருவக்காற்று காலம் தமிழ்நாட்டிற்கான முதன்மையான மழைக்காலமாகும். வாக்கியம் 1 மற்றும் 2 சரியானது. எனவே விடை ஏ. அடுத்து பொறுத்துக. இந்தியாவின் நுழைவாயில் இந்தியாவின்
பிரஸ்தாபம் அதாவது அரண்மனை நகரம், இந்தியாவின் மின்னியல் நகரம், ஆசியாவின் டெட்ராய்ட். இதுக்கு விடை பார்த்தீங்கன்னாக்கா ஏ. இப்போ நான் சரியாக பொருத்தி சொல்கிறேன். இந்தியாவின் நுழைவாயில் மும்பை, இந்தியாவின் பிரஸ்தாபம் அதாவது அரண்மனை நகரம் கொல்கத்தா, இந்தியாவின் மின்னியல் நகரம் பெங்களூரு, ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னை. அடுத்த கேள்வி, ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது அந்த நாட்டின் பொருளாதார நிலையை அறிய உதவும் ஒரு முக்கிய குறியீடாகும். காரணம், ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டில் நாட்டின் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த சந்தை மதிப்பை இது குறிக்கிறது. இரண்டுமே சரிதான். அதனால் விடை ஏ. கூற்று ஏ சரியானது. காரணம் ஆர் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். அடுத்த கேள்வி, கிபி 1453ஆம் ஆண்டில் ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் இடையிலான முதன்மையான நிலவழி வர்த்தக பாதையாக திகழ்ந்த கான்ஸ்டாண்டினோபிள் நகரை கைப்பற்றியவர்கள் யார்? விடை பி. உதுமானிய துருக்கியர்கள். 1857ஆம் ஆண்டு மார்ச் 29இல் பாராக்பூரில் உள்ள இராணுவ முகாமில் தனது ஆங்கிலேய உயர் அதிகாரிக்கு எதிராக முதலில் புரட்சியை தொடங்கி வைத்த இந்திய சிப்பாயார்? விடை பி. மங்கள் பாண்டே. ஆதிதிராவிட மகாஜன சபை எனும் அமைப்பை தோற்றுவித்து ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக மற்றும் கல்வி உரிமைக்காக தீவிரமாக பாடுபட்ட தமிழக சமூக சீர்திருத்தவாதி யார்? விடை பி. இரட்டைமலை சீனிவாசன். கீழ்காணும் கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிக. இதில் ஒன்று மட்டும்தான் தவறு. அதுக்கு சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீதி கட்சி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டது அப்படின்னு இருக்கிறது தான் தவறானது. மற்ற எல்லாமே சரியான கூற்று. அது பார்த்திங்க அப்படின்னாக்கா, நீதி கட்சி 1920ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. ஏ. சுப்பராயலு தான் நீதி கட்சி முதலமைச்சர். நீதி கட்சி வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டை தீவிரமாக ஆதரித்தது. அதுபோல் நீதி கட்சி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டது என்பது தவறானது, கலந்துக்கல. இப்போ விடை என்ன அப்படின்னாக்கா, அதாவது தவறாக உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டது அப்படிங்கிறது தான் விடை. அடுத்த கேள்வி, இந்தியாவின் தீபகற்ப ஆறுகளிலேயே மிக நீளமானதும் தட்சிண கங்கா என்று அழைக்கப்படுவதுமான ஆறு எது? விடை பி. கோதாவரி ஆறு. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. கீழே ஒன்று மட்டும்தான் சரியானது. அப்படி பார்த்தீங்கன்னா விடை பி தான். அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் RTA 2005ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. அப்போ அதுதான் சரி. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு நிதி நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்த குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கிறது? விடை சி. சட்டப்பிரிவு 360. அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. வாக்கியம் 1, தமிழ்நாட்டின் நடுப்பகுதியில் அமைந்துள்ள திருச்சி, கரூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகள் மிக குறைந்த மழையை பெறும் மலைமறைவு பிரதேசங்களாக உள்ளன. வாக்கியம் 2, வங்கக்கடலில் உருவாகும் வெப்பமண்டல சூறாவளிகள் தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளுக்கு கடுமையான சேதத்தையும் அதிக மழையையும் தருகின்றன. விடை ஏ. வாக்கியம் 1 மற்றும் 2 சரியானது. அடுத்த கேள்வி, பொறுத்துக. இந்தியாவின் நறுமணத் தோட்டம், இந்தியாவின் இளஞ்சிவப்பு நகரம், இந்தியாவின் மான்செஸ்டர், தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம். இதுக்கு விடை பார்த்திங்க அப்படின்னாக்கா விடை ஏ. இப்போ சரியாக பொருத்தி சொல்கிறேன். இந்தியாவின் நறுமணத் தோட்டம் கேரளா, இந்தியாவின் இளஞ்சிவப்பு நகரம் ஜெய்ப்பூர், இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை, தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். அடுத்த கேள்விக்கு போகலாம். 46, கூற்று ஏ. ஒரு நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடு என்பது அந்நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் நல்வாழ்வை அறிய உதவும் சிறந்த அளவீடாகும். காரணம் ஆர். இது மக்களின் கல்வி, ஆயுட்காலம் மற்றும் தலா வருமானம் ஆகிய 3 முக்கிய கூறுகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது. விடை ஏ. கூற்று ஏ சரியானது. காரணம் ஆர் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கிபி 1498ஆம் ஆண்டில் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கான புதிய கடல்வழியை கண்டுபிடித்து தமிழகத்தின் அண்டை மாநிலமான கேரளாவின் கள்ளிக்கோட்டை கடற்கரையை வந்தடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி யார்? வாஸ்கோ ட காமா. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897இல் எங்கு நிறுவப்பட்டது? டார்ஜிலிங். 19ஆம் நூற்றாண்டில் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் தென் தமிழகத்தில் சமத்துவ சமாஜம் என்ற அமைப்பை நிறுவிய சமூக சீர்திருத்தவாதி யார்? வைகுண்ட சுவாமிகள். கீழ்காணும் வினைகளில் தவறான இணையை தேர்வு செய்க. அதில் ஒன்று மட்டுமே தவறானது. தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா விடை டி. அதாவது மஞ்சள் புரட்சி முட்டைன்னு கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக எண்ணெய் வித்துக்கள் தயாரிப்பு தான் மஞ்சள் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலிருந்து செல்வத்தை சுரண்டுவதை விளக்கும் செல்வ சுரண்டல் கோட்பாட்டை முன்வைத்தவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் சரியாக இணைந்திருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா விடை ஏ. சர்வதேச மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10 கொண்டாடுறோம். மற்றதுக்கு சரியான இணையை பார்க்கலாம்.
உலக நுகர்வோர் தினம் மார்ச் 15, தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24, உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு இந்திய குடிமக்களுக்கு தங்களது அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நேரடியாக உச்சநீதிமன்றத்தை நாடி நீதி பெறும் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையை வழங்குகிறது? விடை பி, சட்டப்பிரிவு 32. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. வாக்கியம் 1, தமிழ்நாட்டின் நீலகிரி மலைப்பகுதி மாநிலத்தின் மிக அதிக மழைப்பொழிவை பெறும் பகுதிகளில் ஒன்றாகும். வாக்கியம் 2, தமிழ்நாட்டில் உள்ள பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் கடலோரப் பகுதிகளை கடல் சீற்றங்களில் இருந்தும் மண் அரிப்பிலிருந்தும் பாதுகாக்கின்றன. விடை ஏ, அதாவது வாக்கியம் 1 மற்றும் 2 சரியானது. அடுத்தது பொறுத்துக. இந்திராகோல், இந்திராமுனை, கவரத்தி, மிர்சாப்பூர். இதுக்கு விடை வந்து ஏ, சரியாக பொருத்தி சொல்கிறேன். அதாவது இந்திராகோல் வந்து ஜம்மு காஷ்மீர், அது லடாக் எல்லை பக்கத்தில் இருக்குது. இந்திராமுனை அந்தமான் நிக்கோபார் தீவுகள். கவரத்தி லட்சத்தீவுகளின் தலைநகரம். மிர்சாப்பூர் இந்திய திட்ட நேரம், அதாவது மிர்சாப்பூர் வழியாக போகக்கூடிய தீர்க்க ரேகை. இதில் இந்திராமுனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகளுடைய கடைசி, அதாவது இந்தியாவுடைய கடைசி எல்லைன்னு சொல்கிறோம். அதே போல் இந்தியாவின் நிலப்பகுதி தென்கோடி முனை அப்படின்னு கேட்டாங்கன்னா குமரி முனை அப்படிங்கிறது தான் விடை. ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் தென்கோடி முனை அப்படின்னு கேட்டால் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருக்கக்கூடிய இந்திராமுனை. இந்தியாவின் நிலப்பகுதி தென்கோடி முனைன்னு கேட்டால் குமரி முனை அப்படின்ற ஆன்சர் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கேள்வி, பழவேற்காட்டில் அமைந்துள்ள கெல்ட்ரியா கோட்டை எந்த ஐரோப்பிய நாட்டினரால் கட்டப்பட்டது? விடை பி, டச்சுக்காரர்கள். இந்தியாவில் வருமான வரி முதலில் எந்த ஆண்டு யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை ஏ, 1860, சர் ஜேம்ஸ் வில்சன். தமிழகத்தில் வற்றாத ஜீவநதியாக விளங்கும் தாமிரபரணி ஆற்றின் வடிநிலப் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற முதுமக்கள் தாழிகள் கண்டறியப்பட்ட வரலாற்று தலம் எது? ஆதிச்சநல்லூர். இந்தியாவில் ஐரோப்பியர்கள் தங்களின் குடியேற்றங்களை அமைத்த கால வரிசையின்படி சரியானதை தேர்ந்தெடுக்க. விடை பி, போர்ச்சுகீசியர்கள், அடுத்தது டச்சுக்காரர்கள், அடுத்தது ஆங்கிலேயர்கள், அடுத்தது பிரெஞ்சுக்காரர்கள். 60வது கேள்வி, தவறான இணையை கண்டறிக. மற்ற 3 சரியாக இருக்குது, 1 மட்டும் தவறாக இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னாக்கா விடை டி, மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்படல் என்பது 1800ன்னு இருக்குது. அதுதான் தவறான இணை. மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு வந்து 1801 அக்டோபர் 24. ஸோ 1800 கிடையாது. அப்போ தவறான இணை வந்து விடை டி. இதில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு மாதிரி கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் அடுத்தடுத்து வீடியோக்கள் இது போல் போடலான்னு இருக்கோம். எனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். வேறு என்ன வீடியோக்கள் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி.